வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் மிகப்பெரிய சுகத்தில் அழுத்திருக்கு. அந்த கேட் சோனுக்கிட்ட அந்த ஸ்கூல் வேன் போனதுக்கப்புறம் அந்த கேட் கீப்பர் என்ன சொல்கிறாரு, அவர் அரெஸ்ட் பண்ண கேட் கீப்பர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் கேட்டை லாக் பண்ண போனேன், இவர் தான் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னதாக கேட் கீப்பர் சொல்கிறாரு. ஸ்கூல் வேன் டிரைவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அந்த இடத்துல எந்த விதமான முன்னறிவிப்புமே செய்யலை, ரயில் வர்றதுக்கான எந்த முன்னறிவிப்புமே செய்யலை, கேட்டை லாக் பண்ணலை, சிக்னல் போடலை, இல்லை ட்ரெயின் வர சவுண்டு எதுவுமே எங்களுக்கு கேட்கலன்னு ஸ்கூலில் வேனில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க. அந்த ஸ்கூல் வேன் டிரைவருமே சொல்கிறாரு. இந்த கேட் கீப்பரோட அலட்சியத்தால் 3 உயிர் போனது தான் மிச்சம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பெற்றவங்களோட நிலைமை இப்போ என்ன இருக்கும். 2 பிள்ளைய பெற்றவங்க இப்போ அள்ளி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அவருக்கு கவர்மெண்ட் 1000 இழப்பீடு சொல்லலாம், ஆனால் பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தை அந்த போன உயிர் தெரிஞ்சு வருவான். இந்த இடத்துல தான் தெரியுது ஒரு மொழியோட முக்கியத்துவம் என்னன்னு. அருகில் இருந்த எல்லாருமே தான் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறது அவருக்கு சரியாக கன்வே ஆகலை, சரியாக புரியலை. இப்போ நம்ம தமிழன் அந்த இடத்துல இருந்திருந்தா அந்த இடத்துல இந்த விபத்து நடந்திருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். மொழி தெரிஞ்ச ஒரு ஆள் அந்த இடத்துல பணியில் இருந்திருந்தாருன்னா இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் நடந்திருக்காது. இது குறித்து தென்னக ரயில்வே என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இல்லை கேட் கீப்பர் ஸ்கூல் வேன் டிரைவர் தான் ரொம்ப அவசரப்படுத்திட்டாரு, அதனால தான் அவர் கேட்டை திறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து இது போல் சம்பவங்கள் நடக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து சேஃபாக இருங்க. அவ்வளோதான். யாருக்கு எப்போ என்ன நடக்குங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது.